தமிழ் சினிமாவில் பல வருஷங்கள் தாண்டியும் ரசிகர்களால கொண்டாடக்கூடிய படங்கள்ல ஒண்ணுதான் கஜினி. முதன்முறையா கஜினி கதையை முருகதாஸ் சூர்யாவுக்கு சொல்லல. அப்போ சாக்லேட் பாயா வளம் வந்த நடிகர் கிட்ட தான் கஜினி படத்தோட கதையை சொல்லியிருக்காரு முருகதாஸ். ஆனா அந்த படத்தோட 2ஆம் பாகம் அந்த நடிகருக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால சூர்யாவுக்கு கஜினி படத்தோட வாய்ப்பு வந்திருக்கு. முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா அசின் நடிப்புல உருவான படம் தான் கஜினி. இந்த படத்துல நயன்தாரா, ரியாஸ்கான் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் தன்மை உடையவராய் இருப்பாரு சூர்யா. எடுத்த எடுப்புலயே கொலை பண்ணுவாரு. மருத்துவக் கல்லூரி மாணவியான நயன்தாரா சூர்யாவை பத்தி ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு கல்லூரி பேராசிரியர் தடுப்பாங்க. இருந்தாலுமே சூர்யாவோட பின்னணி என்னன்னு ஆராயறதுக்கு நயன்தாரா முயற்சி பண்ணுவாங்க. சூர்யா பண்ற கொலையை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரியா வரக்கூடிய ரியாஸ்கான் இன்னொரு பக்கம் சூர்யாவை பத்தின பின்னணி என்னன்னு ஆராய்வாரு. அதாவது சூர்யாவோட பிளாஷ்பேக் என்னன்னு இவங்க மூலியமா தான் நமக்கு தெரிய வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போதான் சூர்யா அசினோட காதலையும் சூர்யாவோட மெமரி லாஸ்க்கான காரணமும் நமக்கு தெரிய வரும். அதுல சூர்யா கோடீஸ்வரர் சஞ்சய் ராமசாமியா நடிச்சிருப்பாரு. ஒரு இளம் கோடீஸ்வரரா கம்பீரமா பட்டையை கிளப்பியிருப்பாரு சூர்யா. இதுல நானும் சூர்யாவும் காதலிக்கிறோம்னு நல்லா ரீல் சுத்திட்டு இருப்பாங்க அசின். இதனால அசினை திட்டத்துக்காக வருவாரு சூர்யா. ஆனா சூர்யா கிட்டயே நானும் சஞ்சய் ராமசாமியும் லவ் பண்றோம்னு கலர் கலரா ரீல் விடுவாங்க அசின். நானும் அவனும் ஏர்போர்ட்ல தான் பாத்துக்கிட்டோம். ஹாய் அப்படின்னா நானும் பதிலுக்கு ஹாய்னு சொன்னேன். பேச ஆரம்பிச்சான் பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சூர்யா கிட்டயே சூர்யாவை பத்தி அசின் சொல்றத சூர்யா ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாரு. அசின் பேசுறதை கேட்டு அசினோட பேச்சிலையும் அலைகளையும் மயங்கிடுவாரு சூர்யா. இந்த சீனை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி சஞ்சய் ராமசாமியா சூர்யாவை நடிக்க சொல்ற காட்சியில இருந்து சூர்யாவை சுடர்மணி விளம்பரத்துல நடிக்க சொல்ற காட்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடியாவும் இருக்கும். இந்த படத்துல அசின் ஒரு துடுக்குத்தனமான கதாபாத்திரத்துல துரு துருன்னு நடிச்சிருப்பாங்க. இவங்க பண்ற சேட்டையெல்லாம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சொல்ல போனா அவங்க கதாபாத்திரத்துல நல்லாவே பின்னி இருப்பாங்க. கடைசி வரைக்குமே சூர்யா தான் சஞ்சய் ராமசாமின்னு தெரியாம அசின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா வில்லன் அசினை அடிச்சு கொலை பண்ணுவாங்க. அப்போ சூர்யாவையும் வில்லன் டீம் அடிச்சு போட்டுருவாங்க. இதனால அசினை அடிச்சு வில்லன் கொலை பண்ணும் போது சூர்யாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சீன்ல சூர்யா அழுகிறத பார்த்தா இப்பவும் ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கப்புறமா தான் சூர்யாவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வருது. இதுக்கப்புறமா வில்லன்களை தேடி சூர்யா அலைவாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவை தேடி வில்லன் கோஷ்டினர் அலைவாங்க. இதுக்கப்புறமா வில்லன்களை சூர்யா என்ன பண்றாரு அப்படிங்கறதா மீதி கதையா இருக்கும். இந்த படத்துல அசினுக்கு சூர்யா தான் சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிறது தெரியாமலே செத்து போயிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களும் நல்லா இருக்கும். குறிப்பா சுட்டும் வெளி சுடரே, ஒரு மாலை இளம்பெயில் நிறம் உள்ளிட்ட 2 பாடல்களுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கஜினி படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இதுல சூர்யா கதாபாத்திரத்துல அமீர் கான் நடிச்சிருந்தாரு. அசின் தான் இந்த படத்திலையுமே ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. வில்லனா தமிழ் படத்துல நடிச்சவர் தான் ஹிந்தி படத்திலையுமே நடிச்சிருப்பாரு. ரியாஸ் கானும் அதே காவல்துறை அதிகாரியா அதே வேடத்துல நடிச்சிருப்பாரு. தமிழ் படத்துல கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பல்னு சொல்லப்பட்ட நிலையில ஹிந்தி பட கஜினியில கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க. 2 படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஹிந்தி கஜினி தான் டாப்னு சொல்லலாம். ஆனா நடிப்புன்னு பார்த்தா சூர்யா தான் பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஆனா மிகப்பெரிய ஹிட்டான கஜினி படத்தோட கதையை முதல்ல சூர்யா கிட்ட சொல்லல. இந்த படத்தோட கதையை முதல்ல சாக்லேட் பாய் மாதவன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு முருகதாஸ். ஆனா இந்த படத்தோட 2வது பாதி மாதவனுக்கு பிடிக்கலையாம். அதுக்கப்புறமா தான் கஜினி படத்தோட வாய்ப்பு சூர்யாவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் சூர்யாவை தவிர வேற யார் நடிச்சாலும் செட் ஆகாது அப்படின்ற லெவலுக்கு சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்திலையும் ரீமேக் செய்யப்பட்டு சக்க போட்டுச்சு. இந்த ஒரு நிலையில கஜினி படத்துல வரக்கூடிய வாட்டர்மெலன் சீனை கருப்பு படத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு சூர்யா.